குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். வருடத்துல மாறும், 2.5 வருடத்துல மாறும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும், அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும், அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா, இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும். சோ லாஸ்ட் மந்த்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து, சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்திருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 இருந்து 30 or 31 நம்ம வந்து இது பண்ணுவோம். பட் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டுல சனி இருக்காங்க. காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. சோ இதெல்லாமே நமக்கு தெரியும். சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து, சோ பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார். சோ பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார். அடுத்ததா வந்து பிப்ரவரி 12க்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார். பிப்ரவரி 24க்கு மேல செவ்வாய் ராகு. சோ மகரத்துல இருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க. சோ என்ன மாதிரியான விஷயங்கள், தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்களோட பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ரிஷப லக்னம் அப்படிங்கிறது 1ஆம் இடம். 6ஆம் இடம் கூறிய சுக்ரன் இப்போ வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ மிட் ஆஃப் த மந்த் அவர் வந்து 10ஆம் இடத்துல ராகு கூட போய் சஞ்சரிப்பாரு. அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9, 10 அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியில நம்மளுடைய சுக்ரன் வரும்போது, அதாவது லக்னாதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா பொதுவா ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி. அப்போ லக்னம் அந்த பாதகாதிபதி அப்படின்னு எடுக்கும் போது என்ன அப்படின்னா, பொதுவா இந்த டைம்ல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரிஷபம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அது வந்து சனியை வச்சு மட்டும்தான். பட் இந்த கிரகங்கள் மாறும்போது கொஞ்சம் சில பல மாற்றங்கள் கொடுக்கும். ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னா, ஸோ 2ஆம் இடத்துல புதனும் அந்த பாதகாதிபதியோட இடத்துல போறனால குடும்ப ரீதியான சில பிரச்சனைகள் வரும். வருமானத்துல கொஞ்சம் சில பிளக்சுவேஷன்ஸ் ஏற்படும். ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம போடக்கூடிய பிளானிங்ல சில சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இந்த டைம்ல கொடுப்பாரு. ஏதாவது ஒண்ணு நம்ம போடக்கூடிய பிளான்ல வந்து அது ரிவர்ட் ஆகி நம்ம எதுக்கு நம்ம இந்த மாதிரி பிளான் போட்டோம், கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு செயல்திறனை யோசிக்கக்கூடிய இடத்துல ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல, அதாவது இந்த மாதத்துல அது நடக்கும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 7ஆம் இடம் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு உச்சமாகறனால, அதாவது பாதகாதிபதியோட உச்சமாகறனால, இதுதான் பெண்களுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறது கணவனை குறிக்கும். ஸோ சில விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா போறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது. அது மட்டும் இல்லாம ஸோ மிட் ஆஃப் த மந்த், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராகுவோட சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வந்து செவ்வாய் ராகு இணைவு காம்பினேஷன்ல வரும். ஸோ வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கவனம் தேவை. ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல உங்களுக்கு தொழில் முன்னேற்றம். ஸோ வேலைக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா வேலையில நெக்ஸ்ட் பொசிஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. தொழில நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. நிறைய பண வரவு நீடிக்க போகுது. ஏன்னா புதனும் எல்லாம் போய் சஞ்சரிக்கும் போது ராகு அந்த இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லக்ஸூரியா அந்த விஷயத்த கொடுப்பாரு. ஸோ இந்த காலகட்டத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல சில விஷயங்கள் நீங்க பொறுமையை எடுத்து கொண்டுட்டு போய் நீங்க கையாளும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 8க்கும் 11க்கும் உரிய குரு வந்து
வந்து வக்ரமா இருக்காரு. ஸோ 8ஆம் இடம் வக்ரமாகிறது நல்லது. ஆனா லாபஸ்தானங்கள் வக்ரமாக கூடாது. ஸோ நீங்க வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க கடைபிடிக்கும் போது அந்த லாபஸ்தானம் இதாகும் அப்படின்னா, அடிமை விலங்குகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க, நீங்க கொஞ்சம் ஃபுட் எல்லாம் கொடுத்தீங்க, இல்லை உங்களோட மூத்த சகோதரருக்கு நீங்க ஏதாவது கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்றீங்க. எனக்கு மூத்த சகோதரர்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வயதானவர்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது உங்களுடைய லாபஸ்தானங்கள் இயங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருந்து சனி 3ஆம் பார்வையை பார்க்கும்போது சில தடைகள் தாமதத்தை கொடுத்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு ஹையா கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்து வந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப தனவரவு நீடிச்சு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க போகுது. ஸோ இப்போ வந்து பிப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்க. அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான். எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க, என்ன இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது, தீமை செய்யும் சொல்ல முடியாது. நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க, எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும், என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான். நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க, அதை செலவு பண்ணுங்க, இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது. சூட்சமமான வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல, எதை தான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட்ல இருப்பாங்க. பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும். இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும், எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும். கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய விதிகள் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம்.